பரலோக பிதாவே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நம்முடைய நாமம் மைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு ஏதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வர இவைகளுக்கு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது ஏதோ ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்த அந்த சிங்காசனம் மேல் ஒருவர் வீட்டிருந்தவர் பார்வைக்கு வச்சிருக்கலும் பதுமராமத்துக்கு ஒப்பாக இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிட்டு அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்கல வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகள் பொன்மடி சூடி அந்த சிங்காசனங்கள் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த மின்னல்களுடைய முழக்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய ஆவிகளாக 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டன. அந்த சிங்காசனம் முன்பாக பணிந்து கண்ணாடிகள் இருந்தது. அந்த சிங்காசன மத்தியிலும் அந்த சிங்காசன சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்றிலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 1ஆம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷன் முகம் ஒப்பாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு ஒப்பாகவும் இருந்தது. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்கள் நிறைந்தவர்களுமாய் அவைகளில் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வர்களுடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் இல்லாமல் சொல்லி கொண்டிருந்தனர். மேலும் சிங்காசனமே வீட்டிலிருந்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவருக்கு அவர் ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது 24 மூப்பர்களும் சிங்காசனம் மேல் வீட்டிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனம் முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பிரதித்திரமாக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்றார்கள். அன்றையும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்தில் ஒரு பூமியிலாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூட இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் அதை பார்க்கவும் பாத்திரமாக காணப்படாத நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், ஏதோ நான் கோத்திரத்து சிங்கமும் யோதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்து 4 ஜீவன்களுக்கு முன்பாக மூப்பர்களின் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் கண்களையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிறது என்னுடைய 7 ஆவிகளால். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனம் உட்கார்ந்திருந்தபடி வலது கரத்தில் புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தில் அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜெபாலயங்களை தூபவருக்கு தெரிந்த புஸ்தகங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியான முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரி புஸ்தகத்தை திறக்கவும் ஆதி முதலானவைகளை உடைக்கவும் பாத்திராக இருக்கிற ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசிக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்த பொழுது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இரக்கம் 10,000 பேர் 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திராக என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சிசுகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவைகளுண்டான வஸ்துக்கள் யாவும் சிங்காசனம் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை வல்லமை சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியானவர் அதிகாரம் 6. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தத்தை சொல்ல கேட்டேன். நான் பார்த்த பொழுது ஏதோ ஒரு
வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருக்கின்றவன் வெள்ளை பிடித்திருந்தான். அவன் ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவரும் வனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவன் வந்து ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்போது சிவப்பான வேறொரு குதிரையை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் கொலை செய்யத்தக்கதான சமாதானத்தை பூமிக்கு அடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3 முத்திரையையும் உடைத்த பொழுது 3ஆம் ஜீவன் அதனை வந்து பார் சொல்ல கேட்டேன். நான் பார்த்த பொழுது ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி பார்க்கோதுமை என்றும் திராட்சரசத்தை சேதப்படுத்தாது என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர்கள் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனால் வந்து என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்த பொழுது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் எரிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதல் அவன் மேல் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமி துஷ்டமிருகனாலும் பூமியின் காற்பங்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்கள் கொடுக்கப்பட்டது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்திலும் நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொள்ளையிட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் கண்டு அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரை நீர் பூமியின் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் பழிவாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகளை கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தன்னுடன் உடன்படிக்கை இரத்தமும் சௌகரமான தொகையை நிறைவேறும் அளவு இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6ஆம் முத்திரையை உடைத்த போது அவர் அருந்தது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்ததாக சந்திரன் ரத்தம் மரமாக பெருங்காற்றில் அசிக்கப்பட்ட போது காய்கள் உதிர்கிறது. வானத்து நட்சத்திரங்களும் பூமியில் விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் மேலாகி பெரும் மறைவு தீவுகள் தங்கள் இடங்களில் அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்கள் குறைகளும் கண்மலைகளும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனங்களுடைய சமுத்திரத்தை ஆட்டுக்குடைய கோபத்திற்கு எங்களை மறைந்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியில் மகா நாள் வந்துவிட்டது என்று நிலைநிற்கக்கூடாது என்றார்கள். நிலைநிற்கக்கூடும். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இவர்களுக்கு பின்பு பூமியின் 4 திசைகள் 4 தூதர்கள். அதிகாரம் 7. பூமியின் மேலாவது சமுத்திரத்து மேல் ஒரு மரத்தின் மேலாவது காற்றடிக்கிற பூமியின் 4 திசைகள் கண்டுபிடிக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் மறுபடியும் சமுத்திரத்தை சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் தேவனுடைய பொலியக்காரன் வெற்றிகளும் முத்திரை போடும் மேர்களும் சமுத்திரத்தை மரங்களை சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையில் சொல்ல கேட்டேன். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களில் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. தாட் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்னியமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது சகல ஜாதிகளிலும் தேசத்திலும் ஜனங்களில் பாசிகாலம் வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கி தரித்து கொண்டு தன் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனம் ஆட்டுக்குட்டியானவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பு மகிமை சிங்காசனம் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியான உண்டாவது என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனம் முன்பார்கள் 4 ஜீவனை சூழ்ந்து சிங்காசன முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்களை தொழுது கொண்டு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும்
வல்லமை பலன் சதாகாலம் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளையங்கியை தரித்திருக்கிற இவன் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலே துவைத்து வெளுத்தவர்கள் ஆனபடியில் இவர்கள் தேவ வசனத்துக்கு சிங்காசனம் முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசன் வீட்டிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாய் இவர்கள் இனி பசியடைவதில்லை, இனி தாகமுடையவர்களை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி அறவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் ஊற்றண்டை நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அவன் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தோம். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரிசிக்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.